ரிலேஷன்ஷிப் இதுல இருக்கும்போது நீங்களும் நானும் தயவை பெருக்கிக் கொள்வோம். தாவீது முதிர் வயதாய் மரிக்க போற நேரத்தில் சாலமோனை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? லிஸ்ட் போட்டார். இவன் இப்படிலாம் செஞ்சான், யோவாப் இப்படி செஞ்சான், அபிஷா இப்படி செஞ்சான், சீமை இப்படி பண்ணா, சீமையை என்ன பண்ணிடாத, அப்படியே விட்டுறாத, கொஞ்சம் பார்த்துக்கோ, உன் யுக்தியின்படி என்ன பண்ணு, அவனுக்கு முடி வெட்டுற மாதிரி இருந்தா முடி வெட்டு, அப்படித்தான் சொல்லிட்டு போயிட்டாரு. தலையை வெட்டுற மாதிரி இருந்தா என்ன பண்ணிரு, அதான் நாசுக்கு என்ன பண்ணிட்டாரு, உன் யுக்தியின்படி என்ன பண்ணிரு. ஆமா, ஒழுங்கு. உடனே சாலமோனும் விவரமா பார்த்துட்டாரு. ஒரு கோட்டை போட்டு என்ன பண்ணிட்டாரு, சீமை இந்த கோட்டை தாண்டி நீ என்னைக்கு இந்த எல்லையை தாண்டி போறியோ, நீங்க கோடனே ஐயோ பாவம் அவர் இந்த கோட்டுக்குள்ளே இருந்தா அப்படின்னு நினைச்சாங்க. கோடுனா ஒரு ஊரு, என்ன பெரிய ஒரு ஊரை பவுண்டரியா கொடுத்து, என்னைக்கு நீ இந்த பவுண்டரியை தாண்டி போறியோ அன்னைக்கு உன் முடியலடா, உன் தலையே உன் உடம்புல என்ன செய்யாது. அப்போ இவனுக்கு எவ்வளோ கவனமா இருக்கணும். இதுதான் அந்த கீ. என்ன கீ? அந்த அந்த எல்லை வரைக்கும் போகலாம். இப்படி காலை தூக்கி வைக்கணும்னா நினைவு வரணும். சாலமோன் சொன்னது ஆமாம், சொன்னார் தலையை எடுத்துருவேன்னு. எம்மடி கழுத போனால் போகுது, நான் குதிரையினால் உள்ளேருந்து சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம். கழுதை ஏதோ காணாமல் போயிட்டான், வந்தான். சாலமோனை பற்றி யோசிக்கவே இல்லை. டப்புன்னு அவன் பாட்டுக்கு போனால் நம்ம தெரியாமல் என்ன பண்ணிட்டுலாம், போயிட்டு கழுதையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணிடலாம். அப்படி போயிட்டு அப்படி பசக்குன்னு போயிட்டு பசக்குன்னு வாமா மின்னல் மாதிரி வந்துடலான்னு பார்த்தான். மின்னல் இல்லை, இன்னல் தான் வந்துச்சு. போன நேரத்தில் ஒருத்தன் போய் என்ன பண்ணிட்டான், ஐயா சீமை போட்ட எல்லையை தாண்டி போயிட்டான், திறவுகோலை என்ன பண்ணலை, யூஸ் பண்ண தவறி விட்டான். சாலமோன் சொல்லிட்டார், தலைவர் வருவார், தூக்கிருங்க. கடைசி பாருங்களேன், ஜீவனை பெற்றுக்கொண்டான். ஆனால் அதை அவன் என்ன பண்ணலை, சரியா அனுபவிக்கலை. பாருங்களேன், முழுமையா. திறவுகோலை தேவ பிள்ளைகள் சரியாய் உபயோகிக்கணும். பிரைஸ் காட். இங்க என்ன திறவுகோல்? மேவி போசத்துக்கு ஏதாவது திறவுகோல் இருக்கா அப்படின்னா திறவுகோல் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு நாள் கூட தவறாம தாவீதோடு கூட உட்கார்ந்து நித்தம் அப்பம் புசிக்கணும், ஆஜராயிருக்கணும். ரிலேஷன்ஷிப் இதுல இருக்கும்போது நீங்களும் நானும் தயவை பெருக்கிக் கொள்வோம். ஆரம்பத்தில் முதல் நாள் தயையை பெறுகிறீர்கள், அனுதினமும் தயையை பெருக்கிக் கொள்ளுகிறீர்கள். In the name of Jesus, I declare you all, I declare upon you all, you will get everyday grace, everyday mercy. Praise God. இது உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணும். ஒரு நாளும் இந்த திறவுகோலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சீமை மாதிரி மேவி போசேத் பாருங்களேன், பெரிய கட்டளெல்லாம் கிடையாது. என்னாலும் இவருக்கு வீடு கொஞ்சம் தூரமாக தான் இருந்திருக்கும். இவர் நிலங்கள், இவருடைய வீடுலாம் கொஞ்சம் தூரமாக தான் என்ன பண்ணியிருக்கோம். எப்படியாவது அவர் பாருங்களேன், 2 காலும். இப்போ மேவி போசேத் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, ராஜா உங்கள்கிட்ட ரதம் இருக்கு, உங்கள்கிட்ட காலும் இருக்கு, அப்படி ஏன் வீட்டுக்கு வந்துருங்களேன், அங்கே உட்காந்து சாப்பிட்றோமே. அது திறவுகோல் கிடையாது. திறவுகோல் என்ன தெரியுமா? ராஜா அரண்மனைக்கு அவன் டெய்லி வரணும், அங்கே வந்து அவன் உட்காரணும். அவன் இதுவரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் மறந்துட்டு இங்கே உட்காந்து ராஜகுமாரனை போல என்ன பண்ணணும், அந்த மகிமையில் அமர்ந்திருக்கணும், அந்த பிரசன்னத்தில் என்ன பண்ணியிருக்கணும். பிரைஸ் காட்.